வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாகவோ இல்லை என்டர்டெய்னிங்காகவோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் சண்டே ப்ரொடக்டிவாகவும் காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாகவும் எப்படி போச்சுன்றது தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சண்டே மாவு அரைக்கிறத வச்சுக்கிட்டோம்னா அந்த ஹோல் டே அந்த வேலையே பண்ணுற மாதிரி இருக்குன்றதுனால முன்ன நாள் ஈவினிங்கே நான் மாவு அரைச்சி வச்சுட்டேன். காஃபியை குடிச்சிட்டு முதல்ல வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஏன்னா வெயில் எப்போயாவது தான் வருது இப்போல்லாம், குளிர் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனதுனால. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சன்னி டேவாக இருந்ததுனால உடனே கீழே போயிட்டோம். காஃபியோ டீயோ அதை மட்டும் மிஸ் பண்ண முடியல. முடிச்சுட்டு வந்த உடனே நேராக ப்ரன்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் வியர்டான காம்பினேஷன் தான். முள்ளங்கி கீரையோடு முள்ளங்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது அப்படியே இருந்தது. அதை மட்டும் பொரியல் பண்ணிவிட்டு எந்த காயுமே இல்லாததுனால இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் பண்ணேன். இது என்ன பெருசாக காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் தான். வேர்க்கடலையோடு வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலையும் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி லெமனை கடைசியாக சாதத்துக்கு மேலே மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் டேங்கியாக சூப்பராக இருக்கும். இந்த டிப்போடு ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் ரைஸ். இதையே இன்றைக்கி லஞ்சுக்கு பதிலாக ப்ரன்ச்சாகவே முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான வேலையாக நான் நினச்சிட்டு இந்த பெட்ரூமில் இருக்க இந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸை தான் ஆர்கனைஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். இது ஒரு ரீடிங் டேபிள். என் பெரிய பையன் சின்ன வயசில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அதை தூக்கி போட மனசு இல்லாமல் அதை பலவிதமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ சாமான் இந்த டேபிள் மேலே தான் இருந்தது. அதை மட்டும் இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த காட்டன் பாக்ஸ் கொஞ்சம் திக்காக நல்லா இருந்தது. அது எதுக்கு வந்ததுன்னே தெரியல, அதை எடுத்து வச்சுருந்தேன். இந்த குளிர்காலத்துக்கு யூஸ் பண்ணுற காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர், பாடி லோஷன் அதெல்லாம் தனியாக எடுத்துட்டேன். ஏற்கனவே 3 tier பிளாஸ்டிக் ட்ராயர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததில் எனக்கு தேவையான கிளிப்ஸ் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வச்சுட்டதுக்கப்புறமா அந்த இடமே என்னமோ ரொம்ப க்ளீனான மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2 ட்ரேவும் ஐக்கியாலேருந்து வாங்கிட்டு வந்தது, 29 rupees அப்படின்னு. அந்த ஷாப்பிங் வ்ளாக் பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நான் எண்ட் வீடியோலேயும் கொடுக்குறேன். இந்த பவுடர் இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் அதில் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே தனியாக ஒரு ட்ரேயில் வச்சுக்கிட்டோம்னா யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அது கலையாது அப்படின்றதுனால தனியாக ஒரு ட்ரேயில் டோனர் ஏதாவது நான் யூஸ் பண்ணுற ரொம்ப மினிமலான திங்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் மட்டும் தனியாக ஒரு ட்ரேயில் வச்சுட்டேன். இப்போ இந்த இடம் பார்க்குறதுக்கே நீட்டாக இருந்தது. அதே மாதிரி எடுத்துகிட்டு அதே இடத்துல வச்சா தான் இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் இல்லையா, பார்க்கலாம். ஆர்கனைஸ் பண்ணி முடிக்கும் போதே 1.5 hours இதுக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான வேலை நான் பண்ணது என்ன அப்படின்னா, கீழே ஒரு ட்ராயர் இருக்குது. இந்த ஷெல்ஃபில் மெடிசன்ஸ் எல்லாமே வச்சுட்டேன். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால என்னோடய இமிட்டேஷன் ஜுவல்லரி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸை மட்டும் அந்த ஜுவல் பாக்ஸை எடுத்துக்கிட்டேன். இந்த இயரிங்ஸ் எல்லாமே நான் இப்போ கொஞ்ச நாளாக தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒத்துக்காதுன்றதுனால நான் அந்த இமிட்டேஷன் பக்கமே போக மாட்டேன். இப்போ வேறு வழி இல்லாமல் வெளியே போகிறோம், இருட்டில் போகிறதுக்கெலாம் பயமாக இருக்குது அப்படின்றதுனால எல்லாமே இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் தான். முதல்ல இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு இது பேர் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. குப்பை மாதிரி இருந்ததுனால எல்லாமே சிக்கி அந்த மாதிரி இருந்தது. இதுக்கு முதல்ல நான் அமேசானில் ஏதாவது ஒரு ஆர்கனைசர் யோசித்து பார்த்தேன். அதுவும் பிளாஸ்டிக் பாக்ஸில் கட்டங்கட்டமாக போட்டு அந்த பாக்ஸ் அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் எங்கே வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் யோசித்தேன். கொஞ்சமாக இருக்கிறத யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு யோசித்து தான் ஜுவல் பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். இந்த மினிமலான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஸ்பேஸ் வீட்டில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரியோ இல்லை ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ் மாதிரியோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல பேர் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். இதில் ஜும்காஸ் தான் நிறைய இருக்கா மாதிரி இருந்தது. தெர்மாக்கோல் அந்த பாக்ஸில் வச்சுட்டு அதுலேயே பேராக எல்லா இயரிங்ஸையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருந்தது, எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த ஐடியா நீங்கள் ஒர்க் அவுட் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராவில் அதை மட்டும் வச்சுட்டேன். இன்னொரு ட்ராவில் எப்போயோ யூஸ் பண்ணுற இந்த கழுத்துது அதோட செட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சுட்டேன். அதை நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இதுக்காக தான் 1.5 hours ஆச்சு. இது முடிச்சுட்டு போகும்போதே ஒரு 3:34 கிட்ட ஆயாச்சு. டீ சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போனேன். எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாருன்னா கண்டிப்பாக காஃபி டீ அவர் தான் போட்டுருவார். யாராவது நமக்கு அந்த காஃபியோ டீயோ அரை கப் போட்டு கொடுத்தா அப்பா தெய்வமேன்னு தான் நான் குடிப்பேன். நீங்களாம் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். குட்டி சார் பசின்னு சொல்லிட்டான். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக ப்ரன்ச்சே சாப்பிட்டுட்டோம்.
சரி மாவு அரைச்சி வச்சதில் இன்றைக்கி வெஜிடபிள் மசாலா பணியாரம் பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்கு தான் இந்த சாப்பரில் கேரட், பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே போட்டு சாப் பண்ணேன். இதை இழுத்து இழுத்து பார்த்து ஒன்றும் முடியாமல் பட்டர்ஃப்ளை தான், இது யாராவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு இதோட ரிவ்யூ சொல்லுங்கள், எனக்கு தான் அதில் செய்ய தெரியலையான்னு. குட்டி சாப்பராக இருக்கவே நான் அதை எடுத்தேன். இல்லைனா யூஸ்வலாக என்னோடய நிஞ்சா சாப்பர் தான் எடுத்துப்பேன். இது என் பெரிய பையன் வாங்கிட்டு வேணாம் அப்படின்னு வச்சுட்டு போயிட்டான் யூஎஸ்க்கு. அதில் எதுவுமே கஷ்டப்பட்டு அதை கட் பண்ணி இனிமேல் தான் வந்து அந்த காயை வதக்க போகிறேன். எப்பயும் போல் தாளிப்போட நம்ம நறுக்கி வச்சது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதில் ஒரு கைப்பிடி ஸ்ப்ரவுட்ஸு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இது சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஈடு குட்டி சறுக்குன்றதால கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த ரேஷியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக வந்து மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத போடுறேன். நல்லா பந்து பந்தாக சூப்பராக வரும். அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பாகவும் இருக்கும். யூஸ்வலாக நம்ம பணியாரம் வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த கிறிஸ்ப்னஸ் குறைஞ்சிரும் இல்லையா? இந்த மாதிரி மாவு அரைச்சி பாருங்கள். நல்லா வந்து பந்து பந்தாகவும் இருக்கும். அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் குடித்தா அந்த மொறுமொறுப்பு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே தான் இருக்கும் 2-3 ஹவர்ஸ்க்கு. முதல்ல அவனுக்கு சர்வ் பண்ணிவிட்டு என் மாமனாருக்கெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி தான் பண்ணேன். கொஞ்சம் தண்ணியாக அந்த ரோட்டு கடையிலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சாப்பிட்லாமே நாங்கள் அப்படியே பால்கனிக்கு கொண்டு போயிட்டோம். இதுக்கு மேலே அந்த பால்கனியில் இருக்க முடியாது. நல்லா சில்லுன்னு காற்றடிக்க ஆரம்பித்தாச்சு 6 மணிக்கிட்ட. நான் அப்போவே வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான மீல் ப்ரெப்பெல்லாம் ஆரம்பிச்சிடலான்னு வந்துட்டேன். மாவு மட்டும்தான் முன்ன நாள் அரைச்சி வச்சேன். இந்த நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காயில் இந்த வாட்டி கண்டிப்பாக ஜூஸ் பண்ணி ஃப்ரீசர்லேயும் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதே மாதிரி பால் 1 லிட்டர் காய்ச்சி பன்னீர், அது நாளைக்கு வந்து டிஃபனுக்கு பன்னீர் கேட்டிருக்கான். பட்டர் மசாலாவோ இல்லை ஷாஹி பன்னீரோ. இது வந்து ஷார்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். விருப்பப்பட்டால் பாருங்கள். ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு கொட்டை இல்லாமல் கூட 2 துண்டு இஞ்சியையும் சேர்த்து, இங்கே கருவேப்பிலை கிடைக்காது, நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 2-3 டைம்ஸ் நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணோம்னா நல்லா ஜூஸ் மாதிரி வந்துடும். இது திக்காக இருக்கும். இதில் நம்ம ஒரு 1க்கு 3 டைம்ஸ் தண்ணி சேர்த்து டெய்லி குடிக்கலாம். நீங்கள் டெய்லி குடிக்கலாமா அப்படின்றத உங்கள் டாக்டர்கிட்டையோ இல்லை யார்கிட்டையாவது வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மீதியை வந்து நான் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 10 டேஸ் பக்கம் யூஸ் பண்ணலாம். அதனால் இந்த ட்ரேயில் கொட்டிட்டேன். இதை அப்படியே வந்து ஃப்ரீசர்லேயும் வந்து வச்சிடலாம் அந்த க்யூப்ஸ் எடுத்துகிட்டு. இந்த பிழிஞ்சு எடுத்த சக்கையும் எனக்கு வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வரல. சரி, துவையல் போது அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரியாது, அதையும் அரைச்சிக்கலாம் ஏதாவது துவையலில் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். 1 லிட்டர் பால் நல்லா காஞ்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லெமன் சேர்த்து அதை அப்படியே வந்து திரைய விட்டுட்ருக்கேன். இது திக்கான பால் எடுத்திங்கன்னா கொஞ்சம் பன்னீரோட அளவும் வந்து நிறைய கிடைக்கும். இது அப்படியே வந்து நம்ம ஃபில்டர் பண்ண கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் துணியில் சுற்றி வச்சுக்கலாம். மீன் டைம் ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சமாக தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு தண்ணியில் சுற்றி வச்சு வெயிட்டும் வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு கொஞ்சம் குவான்டிட்டியை வந்து ஊறுகான்னு நிறைய எண்ணெய், உப்பு, காரம்லாம் சேர்க்காம இன்ஸ்டண்ட்டாக அந்த மாங்காய் ஊறுகாலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கடுகு, வெந்தயத்தை பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ண தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 கலரி ஆஃப் பண்ணிட்டேன். இது க்ரன்ச்சியாகவும் இருக்கும், அதே மாதிரி நிறைய எண்ணெயெல்லாம் இல்லாத மாதிரியும் இருக்கும். ஆனால் இது ரொம்ப சீக்கிரத்தில் காலி பண்ணிடணும். ஒரு 3-4 டேஸ் தான் வந்து இதை வச்சுக்க முடியும். இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஹோம்மேடு பன்னீர் சூப்பராக ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இந்த பன்னீரை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கவே மாட்டோம். நெக்ஸ்ட் டேக்கு மஷ்ரூமையும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒவ்வொன்றும் காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்குமேன்றதுனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நைட்டு க்ளீனிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இந்த மாய்ஸ்சரைசர் தடவிட்டு தூங்க வேண்டியது தான். கூல் இருந்ததுன்னா குட்டி சாருக்கு மறக்காமல் நட்ஸ் மட்டும் ஊற வச்சுருவேன். அதோடய ஸ்மூதி தான் அவன் காலையில் குடிச்சிட்டு போவான்.
இந்த நாள் முடியறதோடு நான் vlog-ஐயும் முடிச்சுக்கிறேன். இது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. என்ன வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு vlog-ல பார்க்கலாம். தேங்க்யூ.